கூட யாரோ ஒருத்தர் அனுப்பணும், அப்போ தான் வந்து அன்புக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து போகக்கூடாதுன்னு மாதிரி வந்து ராதா என்ன பண்ணுறாங்க, சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க போனால் இந்த மாதிரி ஆகும், அங்கே நல்லாவே இருக்காது, காத்தோட்டமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி விட்றாங்க. அதனால் யாரும் போக முடியாமல் ஆகிடுது. அதனால் வந்து அன்பு மட்டும் தனியாக போகக்கூடாது, கண்மணியும் கூட சேர்த்து போகணும். ஏன்ப்பா கண்மணியும் கூட சேர்த்து கூட்டின்னு போனீங்கன்னா கண்மணிக்கு இந்த மாதிரி வந்து வந்து உணவுகள் எல்லாம் வந்து பழக்கம் இருக்குல்ல, அவளும் அதெல்லாம் வந்து பார்த்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னோடனே உடனே அன்பு யோசிக்கிறாரு. ஆமாம்மா கண்மணி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணுவா, சரி ஓகே கூட்டின்னு போகிறேன் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுற. கண்மணி போ நல்லா மனசு திறந்து பேசு, மெயினாக இந்த மாதிரி வேலையிலேயே வந்து மும்முரத்தை காட்டாமல் முதல்ல உன் வாழ்க்கையில் மும்முரத்தை காட்டு, அன்புக்கிட்ட மனசு திறந்து எல்லா விஷயத்தையும் கேளு, எதனால உங்ககிட்ட விலகி இருக்கான், அதே மாதிரி வந்து நீயே வந்து வந்து இப்படி இருக்க, எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லு, எல்லாத்தையும் வந்து 2 பேர் பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. சரிங்க சித்தி நான் எல்லாமே பேசுகிறேன், ஆல் தி பெஸ்ட் கண்மணி அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. சரிங்க சித்தப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து அன்பும் வந்து கண்மணிக்கு தனியாக போகிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷனாங்க. என்ன இவங்க 2 பேர் போகிறாங்க அப்படின்றாங்க. வேறு வழி இல்லை, அவங்க 2 பேர் தான் போய் அவனை யாரும் போக மாட்டேன்ட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது, அதுக்காக கண்மணி போகிறேன்றா அவளை அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்றாங்க ராதா. அதை கேட்டு மயூரியும் வந்து ஸ்வேதாக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ முடிஞ்சு போச்சு, பாட்டி நம்மளை திட்ட போகிறாங்க, ஏற்கனவே அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறோம் தெரியலையே அப்படி சொல்லிட்டு புலம்புறாங்க. இவங்க ஏன் புலம்புறாங்க நல்லா தெரியும், எதுக்குன்னா என் அம்மாக்காக தான், என் அம்மா இவங்கள சொல்லி வச்சுருக்காங்கல்ல 2 பேரும் ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க. சரி ஏன் இப்படிலாம் இவங்க இருக்காங்களோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து அன்பும் கண்மணியும் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து அங்கே இருக்க இயற்கையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு பொறுப்பை வந்து பார்க்குறாங்க. என்னங்க இது இப்படி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. வேறு எப்படி இருக்கும், இயற்கை அடுப்பு எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும், இல்லைங்க அங்கேயோட இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கணும், இந்த கிராமம் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிராமத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அப்படி குளிர்ந்த காற்று வருது, எங்க இவ்வளோ சில்லுன்னு வருது தெரியுமா, உனக்கு தான் சின்ன சாகாது அப்படின்ற. ஆமாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிட்டே வந்த நம்ம கண்மணி வந்து தூங்கி போகிறாங்க. அப்படியே அன்போட வந்து அந்த தோளில் வந்து அப்படியே சாஞ்சு தூங்கி போகிறாங்க. அன்பு வந்து எடுத்து விடுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் கண்மணியோட அழகை பார்த்துட்டு அப்படியே வந்து கண்ணை அந்த அந்த முகத்தை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி நம்மளுக்கே இப்படி தோணுது, எப்போ பார்த்தாலும் இப்போ அழகாக இருக்கான்னு மனசு தோடிட்டே இருக்குது, அப்படி தோணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து நல்லா சாட்சி வராது. கண்மணி எழுந்துட்டாரு, வந்துச்சு இடம்ன்றாரு. உடனே எழுந்துக்கிறாங்க. இந்த கிராமம் தான், இங்கே தான் அந்த ரெசிபியோட எல்லாமே இருக்குது, அங்கே ஒரு இடமா கேட்கணும், ஒரு இடத்துலையும் ஒரு ரெசிபி நம்மளுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. இங்கே பார் இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா, எனக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய தெரியுங்க, ஆனால் இவங்க வந்து இன்னும் பாரம்பரிய முறையில் செய்கிறாங்க, உண்மையிலே இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கண்மணி அது எல்லாத்தையும் அன்புக்கு அவ்வளோ அழகாக பக்குவமாக சொல்கிறாங்க. கண்மணி இது நீ செஞ்சுடுவியா, கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க, சரி ஓகே ஒரு வாட்டி நீ செஞ்சு காட்டு, அடுத்த வாட்டி நானே செய்கிறேன் அப்படின்றாரு. சரிங்க ஓகேங்க அப்படின்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே தடுக்கி விட போகிறாங்க. அன்பு ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. அன்பு கண்மணி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. உடனே கண்மணியை பார்த்து வர்றது இல்லையா கண்மணி அப்படின்னு. அதுக்கு தான் தாங்கி பிடிக்க நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு. நான் எவ்வளோ நாள் தாங்கி பிடிக்க முடியும், நீ தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு. ஏன் அன்பு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, என்னை விட்டு தள்ளியே இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே பாரு எதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன், வந்த இடத்துல வேலையை மட்டும் பார்ப்போம். இல்லை அன்பு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நேற்று நைட்டு ஏன் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, நான் என்ன நடந்துக்கிறீங்களா, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, என்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன கண்மணி சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க நீங்கள் ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், என் அம்மா ஒரு பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்களா, நான் வந்து அப்படிலாம் பொய்யே சொல்லலைங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு. நிறுத்துறியா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. என்ன அன்பு இப்படி கத்துறாரு அப்படி சொல்லிட்டு. ஏன் அன்பு இப்படி கத்துறீங்க, வேறு என்ன சொல்கிறது, நீ பொய்யே சொன்னது இல்லையா, நீ என்னை ஏமாத்தலை. அன்பு நான் எங்கே உங்களை ஏமாத்தலையா, நீயும் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காளே, யார் உனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு யார், வெண்ணிலா தானே உன் ஃப்ரெண்டு, நீயும் வெண்ணிலாவும் சேர்ந்து என்னை இப்படிலாம் ஏமாத்திருக்கீங்க, நம்ப வச்சு காதல் நாடகம் ஆடி இருக்கீங்க, அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படி தெரியாதமா நடிக்கிறேன், நீ தெரியாமல் நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேனா அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்னை லவ் பண்ணீங்கல்ல, நான் உன்னை லவ் பண்ணேனா, ஒன்னெல்லாம் நான் லவ் பண்ணணும்னு எனக்கு தலையெழுத்து எழுதியிருக்கா, நான்லாம் ஒன்னெல்லாம் லவ் பண்ணல, நான் லவ் பண்ணது அந்த வெண்ணிலாவா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்கிறீங்க, ஆமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப அழறாங்க. சத்தியமாக இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு.